தீபாவளி சுற்றுப்பயணம் செய்த அமைச்சர் செந்தில் பாலாஜி. கோவை மாநகராட்சி பகுதிகளில் ஒரே நாளில் 31 கோடி மதிப்பீட்டில் புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளையும் முடிவுற்ற பணிகளையும் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். காலை முதலே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா என்று பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வார்டு எண் 70க்கு உட்பட்ட தேவாங்கப்பேட்டை ஆரம்ப பள்ளியில் கல்வி நிதியின் கீழ் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 2 எண்ணிக்கையிலான வகுப்பறைகள் கட்டிடங்களை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தலைமையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். வட்டக்கழக செயலாளர் சுரேஷ் நாராயணன் மற்றும் கவுன்சிலர் ஷர்மிளா சுரேஷ் நாராயணன் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் கோவை, கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், மேயர் ரங்கநாயகி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றிச்செல்வன், மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு, நகரமைப்பு குழு தலைவர் சோமு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக், முன்னாள் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி தலைவர் ரவி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், தெற்கு மண்டல குழு தலைவர் தனலட்சுமி, உதவி ஆணையர் செந்தில்குமரன், குமரன், செயற்பொறியாளர் கருப்பசாமி மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.